என்ன சார் இது நம்ம நார்மலைஸ் ஆகும். நீ வந்து ஒரு பக்கம் வந்து போதையில்லா தமிழகம் சொல்றது, அந்த பாட்டில்ல வந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கு எடுன்னு சொல்றது, அதை மட்டும் பண்ணா போதுமா? நீயே சப்ளை பண்ற, நீயே ஊத்தி தர, என்ன மாதிரி ஒரு மனநன்மை? என்னதான் இருந்தாலும் ஸ்ட்ரிக்டா சாப்பாடு எல்லாருக்கும் போய் சேரணுன்ற மாற்றுக்கிறது இல்லை. அந்த இப்போ இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்ல எங்கேயுமே வந்து இந்த மாதிரி வந்து விஜயோட மீட்டிங்ல வந்து பிரியாணியும் குவார்டரும் கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டதில்லை. வெஜ்ஜு ஏன் போட்டிங்கன்னு கேள்வி வந்திருக்கே தவிர பிரியாணியும் குவார்டர் பாட்டில் கொடுக்கலன்னு யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா மக்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கலனாலும் வராங்க அவருக்கு. இங்கே அப்படி இல்லை. நீங்கள் இதெல்லாம் கொடுத்து காசு கொடுத்து மேலே ஒரு 200 ரூபா படி காசு கொடுத்து இதெல்லாம் வந்து வெக்கக்கேடு. முதல்ல வந்து அவர் வந்து கட்சியோட தலைவர் கிடையாது, செயலாளர், பொதுச் செயலாளர். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து அவர் கட்சி பசங்களை அவர் வழி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் அவர் பெயர். அவர் வந்து இன்னைக்கு இல்லை, மன்றம் ஆரம்பித்த காலத்துலேருந்து அவரோட டியூட்டி அதுவாக இருக்குது. இதில் ஆதவ் சொல்லி கொடுத்து அவர் செய்கிறாருன்னா நான் அதை வந்து அப்படி பார்க்கல. ஆதவ் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற இங்கே ஒரு இஷ்யூ இருக்குது, அதை பாருங்கள், அதை அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அதுக்காக இவர் சொல்லி கொடுத்தா நீங்கள் எப்படி பேசணும், நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி நடக்கணும், எப்படி மூச்சு விடணும்லாம் அவர் சொல்லித்தரல. ஆதவ் கண்ணில் அந்த இஷ்யூ அட்ரஸ் ஆயிருக்கு, அதை அவர் சொல்கிறார். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். மீடியாலாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க ஒழுக்கமாக இருக்கணும், இதே தான் உட்காந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆதவ் வந்து விளையாடிட்டு இருந்த காலம், பேஸ்கெட் பால்ல விளையாடிட்டு இருந்த காலத்திலேயே ஒரு எம்எல்ஏ. ஓகேங்களா? நம்ம அதை மறந்துடுறோம். அது பேருக்கு முன்னாடி புசின்னு இருக்கு இல்லையா, அது வந்து அது தொகுதி, பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு சட்டமன்ற தொகுதி, அதில் ஒரு எம்எல்ஏ. ஓகேங்களா? அதனால நம்ம வந்து அவ்வளோ அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்காதுன்னு இல்லாமல் நம்ம அவ்வளோ லெஃப்ட் ஹேண்ட்லாம் டீல் பண்ணவே முடியாது. அவருக்கு பேசணும்னு யாரும் சொல்லி தரணுன்ற அவசியம் கிடையாது. அவர் வந்து நான் இன்னைக்கும் சொல்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராருன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாரு. நம்ம அதை மறந்துடக்கூடாது. அவர் என்ன பேசணும்னு அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாரு. அது யார் கையிலேருந்து வாங்கி பேசல, அவரோட வார்த்தை அவருது. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. அவரோட ஸ்பீச்சை அவர் ஃப்ரேம் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? என்னென்ன ஹிண்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறாரு, அதை மட்டும்தான் அவர் பேசுகிறார். அவர் பெர்ஃபெக்டாக தான் பேசுகிறார், பிளான் பண்ணி பேசுகிறார். அவர் வந்து ஃப்ளோவில் வந்து அந்த நேரத்தில் வந்து பேசினோன்ற இது கிடையாது. அப்படி மேபி அதெல்லாம் நடந்திருக்கலாம். அப்போ வந்து இதெல்லாம் பேசியிருக்கலாம். எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், என்ன வேலைக்காக வந்திருக்கோமோ அதை மட்டும் நம்ம செய்வோன்றது தெளிவாக இருக்குது. இன்னொன்று, நம்ம தேவைக்கேற்ற அளவுக்கு மட்டும் தான் பேசணும். இன்றைக்கி இருக்கிற பூத்தில் இருக்கிற ஏஜென்ட்ஸ்க்கு மற்ற கட்சியில் டிஎம்கே ஏடிஎம்கே இது 2 பேருக்கும் சரி, அந்த பூத்தில் இருக்கிற விஷயங்கள் தெரியலாம், அவங்க அதில் வந்து கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஓவரால் டேட்டா அவங்க கையிலலாம் இருக்காது. அதையே இங்கே கொடுக்குறாங்க, அந்த டேட்டாவை கொடுத்துட்றாரு. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் பொதுச் செயலாளர் லோகேஷ் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், கோவையில் தமிழக வெற்றி கழகத்தோட பூத் கமிட்டி வெற்றிகரமாக நடந்துச்சுன்னு சொல்லலாம். பரவாயில்லையே, ஒத்துக்கிறீங்களே, சந்தோஷமா இருக்கு. அடுத்து மதுரையில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு, அங்கதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. இந்த கோவையில் நடந்த மாதிரியே ஒரு வெற்றிகரமா மதுரையிலும் நடக்க வாய்ப்பு இருக்கா? விஜய் அவர்களுக்கு இதே மாதிரியான வருகை இருக்குமா சார்? நான் 2 விஷயமா பார்க்குறேன். ஒன்று வந்து கோவையில் வந்து அந்த பூத் கமிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து ப்ராப்பராக நடந்தது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த ரோட் ஷோ அன்பிளான்ட், ஆனால் அது வெற்றிகரமாக நடந்தது. மக்களோட ஆரவாரம் அந்த அளவுக்கு இருந்தது. அது வெளியே பொதுஜனம் அதை ஏற்றுக்கிறாங்க. மீடியாவில் வேறு மாதிரி ஒரு சில மீடியாஸில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாலுமே மக்களுக்கு தெரியும் அங்கே வரவேற்பு இருக்குன்றதில் மாற்றுக்கருத்து இருக்காது. மதுரையில் அதே மாதிரி நடக்குமான்ற இப்போ கேள்வி இப்போ வந்துருச்சு. ஏன்னா அது அன்பிளானாக நடந்திருக்கு, அங்கேயும் வந்துருமான்னு. நான் கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா, இங்கே இந்த தடவை மீடியாவில் நடந்தது என்ன அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வந்து வரவேற்பு இருக்குன்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணல. இல்லை மீடியாவில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த பூத் கமிட்டி கான்ஃபரன்ஸ்னால் என்னன்றது மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம். அதை பற்றியான விளக்கங்களோ, அதை பற்றியான விஜய் வந்திருக்காரு, க்ரௌட் வந்திருக்கு, இங்கே இந்த பிரச்சனை நடந்தது, இங்கே ஒருத்த மேலேருந்து தொங்கினாங்க, இங்கே தூக்கி போட்டாங்க, இதுதான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே எத்தனை கிலோமீட்டருக்கு மக்கள் நின்றாங்க, எந்த அளவுக்கு கவரப் பண்ணாங்க, அந்த கவரிங்கில் என்ன அஜெண்டா செட் பண்ணுறாங்கன்னு இருக்கு. அந்த மாதிரி அஜெண்டா தான் அங்கேயும் செட் பண்ணுவோம். அது மக்கள் வரதை வேணான்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வெயில் காலம், இந்த நேரத்தில் வந்து அது மக்களுக்கும் கஷ்டம். அதை விஜயனா விரும்புவாரான்றது, விஜயனா விரும்புவாருன்னா மக்களை பார்க்கறதுக்கு பிரச்சனை கிடையாது, மக்களுக்கு வர கஷ்டங்கள் தான் ப்ராப்ளம். இங்கே 2 நாளில் பார்த்தீங்கன்னா, மொதல் நாள் வந்து அவர் வராருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு 5 மணிலாம் வெயிட் பண்ணவங்களாம் இருக்காங்க. போலீஸ்க்கு அது தெரியாதா? ஐஎஸ்க்கு அது தெரியாதா? அவருக்கு விஜயனாக்கு நீங்கள் பாதுகாப்பு தரணும்னு அவசியம் இல்லை. அவங்க கட்சிக்கு பசங்க பார்த்துப்பாங்க, அவங்கக்கிட்ட ப்ரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் மக்களுக்கு யார் பாதுகாப்பு தருது? விஜயனா தொண்டர்கள் நினச்சி பாதுகாப்பு கொடுத்துட முடியுமா? எவ்வளோ பேருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? ஆனால் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அது கொடுக்கலாம். 2வது நாள் வந்தாங்க, வந்து ட்ரை பண்ணாங்க, ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு.
பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ட்ரால் ஆகப்பட்டது எல்லாமே ஃபர்ஸ்ட் டே நடந்த விஷயம். ஸோ அப்போ வேணும்னே அதை பிளான் பண்ணி செய்கிறாங்க. கவர்மெண்ட்ல இருந்து அது இன்ஸ்ட்ரக்ஷனாக போய் நீங்கள் பண்ணாதீங்க, ஏதாவது பிரச்சனை நடக்கணும், அது நடந்தால் தான் சரியாக இருக்கும், அதை வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும், அரசியல் பண்ண முடியுன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அது மூவ் பண்ணுறாங்க. ஆனால் எதையுமே நம்ம கையில் கிடையாது. மக்கள் வரதை நம்மளால் தடுக்க முடியாது. அங்கே சின்ன சின்ன ஒன்று ரெண்டு விஷயம் அசம்பாவிதம் நடந்தாலும், பெரிய லெவலில் இல்லைனா சின்னதாக நடந்தாலும், அதை மீறி இருக்கிற அந்த ஆரவாரம் மக்கள்கிட்ட இருந்து விஜயனாக்கு வர அன்பு இருக்கு இல்லையா, அதை கட்டுப்படுத்த முடியாது. அது நடக்க தான் செய்யும். அது அண்ணா விரும்புகிறாரா, அவர் வந்து கான்ஃபரன்ஸில் மட்டும் பேசிக்கிட்டா போதும்னு நினைக்கிறாரா, இல்லை மக்களை சந்திக்க போகிறாருன்றது அவர் கையில் தான் இருக்குது. நம்ம காத்திருந்து தான் பார்த்தாகணும். அதே மாதிரி அது மதுரையில் நடக்குதான்றது இப்போ ஒரு ஒரு சின்ன நியூஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு மண்டபத்தில் இது நடக்குது அப்படின்ட்டு. அது முன்னாடி கன்னியாகுமரியா இல்லை மதுரையான்ற ஒரு இது இருந்தது. நான் விஜயனாக்கு எப்போவுமே ஷீஷோர் ஓரமாக மீனவர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது. அங்கே போய் பார்த்தாங்கன்னா அது தெரியும், அது தெரியும். பார்ப்போம் அது இதில் நடக்குதா, சவுத்தில் நடக்குதா இல்லை வெஸ்ட்டில் நடக்குதான்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல. அது வந்தால் ஆனால் மெயின் விஷயம் அங்கே இருக்கிற பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸை வந்து ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு அரசியல் அடிப்படைகளில் சொல்லித்தராங்க. இன்னைக்கு பொதுஜன மக்களோட பார்வையில் அரசியல்வாதினா யாருன்னா கட்ட பஞ்சாயத்து பண்றோம். ஆனால் ஆக்சுவல் வேலை அது கிடையாது. மக்களோட பிரச்சனையே தீக்கிறோம், மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு பாலமா இருக்கிறோம். எலெக்ஷன் நேரத்தில் மக்களுக்கும் கட்சிக்கும் நடுவில் ஒரு பாலமா இருந்தால் அவங்கள பூத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு கூட்டுட்டு போக ஓட்டு போட வைக்க வேண்டியது அவங்களோட கடமை. டேரெக்டாக வேனில் ஏற்றி அடைச்சி கூட்டு போகணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறாங்கன்றத மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். அது அவங்களோட வேலை. அதுக்கான ட்ரைனிங் அங்கே கொடுக்குறாங்க. அந்த இதுலேயே நாளையும் சொல்லியிருக்காரு விஜயன்னா, நான் இது ஓட்டுக்காக பண்ணல, மக்கள் கூட நம்ம எப்படி ஒரு கனெக்ட் உருவாக்க போகிறோன்றது. 2வது நாள் வந்து நான் இது ஓட்டுக்காக தான் பண்ணல, ஆனால் இதனால் ஒரு நல்லது நடக்குதுன்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவோம் நம்போ அப்படின்றது மைண்டில் வச்சு போனம்போ அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அவரோட பர்சனல் எண்ணம் வந்து இது ஓட்டுக்காகன்றது கிடையாது, அந்த மக்களோட கனெக்ட் ஆகும். இப்போ வந்து அவர் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கார், ஆனால் ஒரு கட்சி பசங்க வந்து எல்லார் வீட்லேயும் இருக்காங்கன்னா அதுக்கான முயற்சி தான் அது. உண்மையான அரசோட இயலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதை கொண்டு போகிறான்னு பார்க்குறேன். இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது. ஏன் நீங்கள் வந்து ஒரு சென்னையில் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா கூட மீட்டிங் வர நிர்வாகிகளுக்கு ஃபுட்டு வந்து ப்ராப்பராக போய் சேருதான்றது, அது விஜய் அண்ணா வந்து எப்போவுமே ஃபுட்டு விஷயத்தில் அவர் கிட்டேருந்து பார்த்துக்க சொல்லி அது தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்பார், கரெக்டாக எல்லாருக்கும் போய் சேருதான்ட்டு. இந்த கான்ஃபரன்ஸ்லேயும் அப்படி தான் எல்லாருக்கான ஃபுட் பேக்கேஜ், ஏன்னா நிறைய க்ரௌடு, அத்தனை பேருக்கும் ஃபுட் பேக்கேஜ் ப்ராப்பராக போய், ஏன்னா பந்தி போட்டு சர்வ் பண்ண முடியாது, ஃபுட் பேக்கேஜ் மாதிரி டிஃப்ரெண்ட். அது வரலையா 1 2ன்னு சொல்லிட்டு வெளியே நியூஸில் வந்து இது வெளியே தெரிஞ்ச அளவுக்கு கள்ளக்குறிச்சின்ற ஒரு இடத்துல திமுகவோட இளைஞர் சார்பாக நடக்கிற ஒரு ஈவெண்ட்டில் ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க, பந்தி மாதிரி வச்சு சர்வ் பண்ணுறாங்க. அந்த பந்தியில் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் பாட்டில் இருக்குது. அதை நான் வந்து பேர் பாட்டில், ஏன்னா பேர் பாட்டிலாம் சொல்ல முடியும், இளைஞர்களை கவர் பண்ணணும்ல சார். இல்லை சார், இது நம்ம நார்மலைஸ் ஆகும். நீ வந்து ஒரு பக்கம் வந்து போதையில்லா தமிழகம் சொல்றது, அந்த பாட்டிலில் வந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கு எடுன்னு சொல்லுது, அது மட்டும் பண்ணால் போதுமா? நீயே சப்ளை பண்ணுற, நீயே ஊற்றி தர, என்ன மாதிரி ஒரு மனநன்மை? நீ வந்து ஜனத்தை அப்படியே அடிமையாகவே போதை அடிமையிலே வச்சு வளரவே விடாமல் 2020 வந்து அப்துல் கலாம் ஐயா ஒரு கனவு கண்டார், இந்தியா வல்லரசாகவும் அதுக்கு இளைஞர்கள் தான் காரணமாக இருப்பாங்க. இப்படி இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி அங்கேயே அவங்கள தக்க வச்சு வளர விடாமல், படிக்க விடாமல், படிக்கணும்னா வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு நாட்டம் போகுமா? நீ ஒரு போதையை கொடுக்கும்போது எல்லாருக்கும் தெரியும், நம்ம நீ ஏன் போகிறேன்னு கேட்கலாம், ஆனால் அந்த போதையில் நீ தானே அழுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாடு எப்படி வல்லரசாகும், 1 trillion எக்கானமி எப்படி போகுது தமிழ்நாடு, அதெல்லாம் கனவு கண்ணே இருக்க வேண்டியது தான். நீ வந்து என்னதான் ஃபாரின்லேருந்து ஃபண்டு கொண்டு வந்தாலும் இங்கே வேலை செய்யறதுக்கு திறமையான ஆள் வேணும்னா அவன் வந்து சுயமாக படிக்கணும், வளரணும். அவனை போதையிலே வச்சுருந்தா அவன் எப்படி வளருவான்? அவன் நேரம், முக்கியமான விஷயம், அவன் நேரம் வேஸ்ட் ஆகுது, அவன் இளமை வேஸ்ட் ஆகுது, அவன் உழைக்கிற காலம் வேஸ்ட் ஆகுது. அது நம்ம யாரும் யோசிக்கிறதே கிடையாது. அது மாறணும். அது விஜய் நான் செய்கிறார். அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கு இல்லையா, என்னதான் இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக சாப்பாடுக்கு எல்லாருக்கும் போய் சேரணுன்ற மாற்றுக்கிறது இல்லை. அந்த இப்போ இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்ல எங்கேயுமே வந்து இந்த மாதிரி வந்து விஜயோட மீட்டிங்கில் வந்து பிரியாணியும் குவார்ட்டரும் கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டதில்லை. வெஜ்ஜு ஏன் போட்டிங்கன்னு கேள்வி வந்திருக்கே தவிர பிரியாணியும் குவார்ட்டர் பாட்டில் கொடுக்கலன்னு யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா மக்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கலனாலும் வராங்க அவருக்கு. இங்கே அப்படி இல்லை நிலைமை. எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து காசு கொடுத்து மேலே ஒரு 200 ரூபா படி காசு கொடுத்து இதெல்லாம் வந்து வெக்கக்கேடு. அது அந்த ஜனம் அங்கே அதை சாப்பிட்றவங்கன்னா அவங்க ஜனம் தான், நம்ம அவங்கள குறை சொல்லி போஜனம் இல்லை. திணிக்கிறது இவங்க தானே, இவங்க மாறணும். மேலே இருக்கவங்க மாறினா தானே கீழே இருக்கவங்க மாறுவாங்க. அது கண்டிப்பாக மாறணும். எல்லாரும் தட்டி கேட்கணும்.
அந்த வீடியோ பார்த்து இருப்பாங்க இல்லையா மக்கள், அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க கேட்கணும் அது. நீ ஏன்டா அங்கே போனேன்னு கேட்கணும். அவங்க கேட்டால் தான் அது கொஞ்சமாக அது மாறும். சார் பூத் கபடி கோயிலில் நடந்தது இல்லை சார். அப்போ வந்து புஷி ஆனந்த் அவர்கள் பேசும்போது ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து இவர்கிட்ட சொல்லி கொடுத்து அந்த மாதிரி பேசிட்டு இருந்தார்ல. எதற்காக இவர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே வச்சுட்டு இருக்காங்க. அவரை பற்றி பார்த்தீங்கன்னா சில காசிப்ஸ்லாம் வந்துட்டு கட்சியில் வந்து பணம் வாங்குறாரு, போஸ்டிங் இந்த மாதிரி தான் கொடுக்குறாரு அப்படின்ற விஷயம்லாம் வந்துட்டு இருக்குல்ல. விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கிறது இவர் தான். ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டெடியான போஸ்டிங்கில் இல்லைன்ற மாதிரி இருக்குல்ல சார் இந்த நபர். நான் அதை 2 வகையாக பார்க்குறேன். முதல்ல வந்து அவர் வந்து கட்சியோட தலைவர் கிடையாது, செயலாளர், பொதுச் செயலாளர். ஓகேங்களா. 2வது வந்து அவர் கட்சி பசங்களை அவர் வழி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் அவர் பெயர். அவர் வந்து இன்னைக்கு இல்லை, மன்றம் ஆரம்பித்த காலத்துலேருந்து அவரோட டியூட்டி அதுவாக இருக்குது. இதில் ஆதவ் சொல்லி கொடுத்து அவர் செய்கிறாருன்னா நான் அதை வந்து அப்படி பார்க்கல. ஆதவ் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற இங்கே ஒரு இஷ்யூ இருக்குது, அதை பாருங்கள், அதை அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அதுக்காக இவர் சொல்லி கொடுத்தா நீங்கள் எப்படி பேசணும், நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி நடக்கணும், எப்படி மூச்சு விடணும்லாம் அவர் சொல்லித்தரல. ஆதவ் கண்ணில் அந்த இஷ்யூ அட்ரஸ் ஆயிருக்கு, அதை அவர் சொல்கிறார். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். இது ஆதவ் இல்லாதப்போ, ஆதவ் இன்னைக்கு வந்தார், அவர் இதை 30-20 வருஷமா அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? புஷியானந்தம். இது ட்ரால் மெட்டீரியல் ஆகுறது ஏன் அப்படின்னா வந்து அது வெளியே லைவாக தெரியுது. இப்போ மேலே ஏறாதீங்கப்பா, அங்கே கரண்ட் கம்பி போகுதுப்பான்னு. இப்போ இதே விஜய் நான் சொன்னார், அவர் சொல்லும்போது அவரோட தன்மை வேற மாதிரி சொல்றாரு, இவர் தன்மை வேற மாதிரி இருக்கு. அதான் அந்த தனிப்பட்ட மனிதரோட தன்மையை தான் நான் பார்க்குறேன், அது சொல்ற விதம். ஏன்னா அவர் வந்து அதை பார்த்து இந்த பசங்க இப்படி பண்றாங்களே, இவங்களுக்கு கட்டுப்பட்டு கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்ற அந்த உள்ள இருக்க ஒரு எண்ணம் தான் அதோட வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். அது ட்ரால் ஆகுதுன்னா விஜயகாந்த் பண்ணாத ட்ரால், அதுக்காக ஒரு 5 ஆளும் கிடையாது. மேடையில் வந்து அதுவும் சொல்றாரு, நான் பணம் வாங்கினேன்னா நீ பார்த்தியான்னு அது ஓப்பனாகவும் கேட்குறாரு. இப்போ என்ன விஷயம்னா, இங்கே இருக்கிறது யூத், அவ்வளவும் யூத்து, ஃப்ரெஷ் எனர்ஜி, அன்மோல்டட் எனர்ஜி. அதை மோல்ட் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இங்கே இருக்கிற எனர்ஜி நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, இவங்களோட லேர்னிங் கெப்பபிலிட்டியை குறைச்சி மதிப்பிட முடியாது. அது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து இவங்களோட ஃபாஸ்ட் அந்த ஸ்பீடை வந்து குறைச்சி இடப்பட முடியாது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து எலெக்ஷனில் நமக்கு ரிசல்ட் தரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இதில் நடக்க தான் செய்யும். நம்ம அதை அவர் மேடையில் ஏறி பேசுறது மேபி லைவ் கட் பண்ணியிருக்கலாம், குறைஞ்சபட்சம் அதை பண்ணியிருந்துருக்கலாம். அந்த அவர் பேசுகிற நேரத்தில் லைவ் கட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்காங்கன்றது. சார் முக்கியத்துவம் கொடுக்கறது ஆதவுக்கு தான் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி வெளியில தெரியுதுல்ல, அதனால தான் கேட்டேன். எந்த வேலைக்கு யாரை பயன்படுத்துகிறாங்கன்னு இருக்குது. நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆதவருக்கு போஸ்டிங் போடும்போதே வந்து புஷியானந்தவரோட கட்டுப்பாட்டில் தான் ஆதவ் இருக்கிறது தான் அந்த அறிக்கையிலேயே இருக்குது. ஓகேங்களா. ஆதவ் அவருக்கு ஒரு சில வேலைகள் கொடுத்துருக்கு, அந்த வேலைகளை அவர் செய்கிறார். அதில் வந்து இவர் அவரை கட்டுப்படுத்துகிறாங்களா அப்படின்றது நம்ம வந்து இந்த கொஷினே தேவையில்லாத விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா வந்து விஜயனாக்கு வந்து புஷியானந்த் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கைனால தான், அந்த ட்ரஸ்ட்னால தான் அவருக்கு அந்த போஸ்டிங் இருக்குது. ஓகேங்களா. அந்த ட்ரஸ்ட்டை இது உடைக்குமான்னு கேட்டால் வெளியிருந்து என்ன ட்ரை பண்ணாலும் உடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆடியோ நோட்டு இல்லை ஏகப்பட்ட விஷயம் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் உடைச்சிச்சான்னு கேட்டால் உடைக்கல. ஓகேங்களா. இவர் எங்கேருந்து பிரித்து எடுத்துகிட்டு போகிறது எப்படி, இவரை உடைச்சி அரசியல் எதிர்காலமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆதவ் வந்து விளையாடிட்டு இருந்த பேஸ்கெட் பாலில் விளையாடிட்டு இருந்த காலத்துலேயே ஒரு எம்எல்ஏ. ஓகேங்களா. நம்ம அதை மறந்துடணும். அவர் பேருக்கு முன்னாடி புஷின்னு இருக்கு இல்லையா, அது வந்து அது தொகுதி, பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு சட்டமன்ற தொகுதி, அதில் ஒரு எம்எல்ஏ அவர். ஓகேங்களா. அதனால் நம்ம வந்து அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்காதுன்னு இல்லாமல் நம்ம அவ்வளோ லெஃப்ட் ஹேண்ட்லலாம் டீல் பண்ணவே முடியாது. அவர் பேசுகிற விதம் அது ஒவ்வொரு மக்களுக்கு, இப்போ வடசென்னையில் ஒரு மாதிரி இருக்கும் பேசுகிற விதம், கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி இருக்கும், கன்னியாகுமரியில் ஒரு மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து அவரை ட்ரால் பண்ணுறது வந்து ஏற்க முடியாத விஷயம். அவர் செய்கிற வேலையை சரியாக செய்கிறாரா, அத்தனை இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் விஜயண்ணா வந்து ப்ராப்பராக அந்த ஆர்கனைஸ் பண்ணி மீட்டிங்க்கு வர, ஏன்னா மக்களோட வெள்ளங்க, நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. கட்சி பசங்களாவது கேட்பாங்க, பா நீங்கள் வந்து இந்த லைனில் தான்ப்பா இருக்கணும், இதுக்கு மேலே வரக்கூடாதுப்பான்னு. பொதுஜனத்தை என்ன பண்ண முடியும்? அவர் மேலே இருக்கிற பாசத்தில் வராங்க, அவங்கள நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துவீங்க? முடிஞ்ச அளவுக்கு இவர் செய்கிறார். அந்த அவரோட வேலைக்கு அவருக்கு என்ன வேலை இருக்கோ, அவர் என்ன செய்யணுமோ அதை பர்ஃபெக்டாக செய்கிறார். நான் அதை குறையெல்லாம் பார்க்கல. நல்லா பாருங்கள், நம்ம அவரை குறை சொல்லிகிட்டே சொல்லியிருக்கோம். அவர் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை உள்ள ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு, மெயின்டைன் பண்ணுறாரு. இல்லை விஜயனாக்காக வந்த ஸ்ட்ரக்சரு, அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை நம்ம அவ்வளோ லேசாலாம் டீல் பண்ண முடியாது. கட்சிக்குள்ளே எப்படி கட்டுப்பாடு இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அது அவர் பேசுகிற வார்த்தைகளை அவரை ட்ரால் பண்ணுறோன்னா அது விஷயம் தெரியாதவங்க பண்ணுறாங்க. அது வந்து இல்லைன்னா பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்க. விஜயகாந்தை எப்படி அழிச்சாங்களோ அந்த மாதிரி இவரை பண்ணிடலாம் அப்படின்னு. இங்கே அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மேலே இருக்க முகம் விஜயனது. ஓகேங்களா. அது அவரே சொல்கிறார். அதனால் நம்ம இதெல்லாம் வந்து நான் கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
ஓகே சார். இந்த பூத் கமிட்டி விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காஷ்மீர் அட்டாக் பற்றி பேசுவார், வக்ஃபுவை பற்றி பேசுவார் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இளைஞர் முதற்கொண்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 2 இஷ்யூ பற்றி எதுவுமே பேசாமல் கட்சியை மட்டும் பற்றி பேசிட்டு வெளில வந்துட்டார்ல. இதை எப்படி எடுத்துக்கலாம்? நான் இதெல்லாம் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி விஷயம்லாம் வந்திருக்குன்னா, கவர்மெண்ட் தான் வந்து பேசக்கூடாது இந்த விஷயத்தை பற்றின்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ ஏன் பேசுகிறீங்கன்னு ஒன்று வரும். இன்னொன்று அது காலேஜில் போய் நீங்கள் பாலிடிக்ஸ் பேசுவீங்களா இப்படின்னு வந்திருக்கும். இன்னொன்று நீங்கள் வந்து ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்கில் தான் இருக்கிறீங்க, அது உங்கள் உட்கட்சி மீட்டிங், அதை ஏன் இதில் வந்து இதை பற்றிலாம் பேசுகிறீங்க, இந்த மாதிரி டாக்லாம் வந்திருக்கும். பேசினாலும் பிரச்சனை, பேசணும். அவருக்கு தெரியுது எந்த அளவுக்கு எந்த இடத்துல பேசணும்ட்டு. அவருக்கு பேசணும்னு யாரும் சொல்லி தரணுன்ற அவசியம் கிடையாது. அவர் வந்து நான் இன்னைக்கும் சொல்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராருன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாரு, நம்ம அதை மறந்துடக்கூடாது. அவர் என்ன பேசணும்னு அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாரு, அது யார் கையிலேருந்து வாங்கி பேசல, அவரோட வார்த்தை அவருது. ஓகேங்களா, எல்லா இடத்துலையும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிறாரு, அவரோட ஸ்பீச்சை அவர் ஃப்ரேம் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா, என்னென்ன ஹிண்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறாரு, அதை மட்டும்தான் அவர் பேசுகிறார். அவர் பெர்ஃபெக்டாக தான் பேசுகிறார், பிளான் பண்ணி பேசுகிறார். அவர் வந்து ஃப்ளோவில் வந்து அந்த நேரத்தில் வந்து பேசினோன்ற இது கிடையாது. அப்படி மேபி அதெல்லாம் நடந்திருக்கலாம், அப்போ வந்து இதெல்லாம் பேசியிருக்கலாம். எந்த இடத்துக்கு வந்திருக்கணும், என்ன வேலைக்காக வந்திருக்குமோ அதை மட்டும் நம்ம செய்வோன்றது தெளிவாக இருக்காது. இன்னொன்று, நம்ம தேவைக்கேற்ற அளவுக்கு மட்டும் தான் பேசணும். இப்போது மெயின் பிரச்சனையே அதுதான். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயங்களை பேசி ட்ரால் மெட்டீரியல் ஆகி அதை நீர்த்து போக வச்சு அந்த வந்த ஃபோர்ஸை, அதாவது மெயின் அஜெண்டா வந்து ஆட்சி மாற்றுறாங்க, அதை நீர்த்து போகிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து எதிர்க்கட்சிகள் செய்வாங்க. அதுக்கு இவர் வந்து வாய்ப்பு தர மாதிரி தெரியல. இவர் ரொம்ப தெளிவாக செய்கிறாருன்னு எனக்கு புரியுது. 2 நாள் நடந்தது, 2 நாளையும் ஒரு 4 நிமிஷம் ஃபஸ்ட்டு பேசினார், அப்புறம் முடிவு வரையில் ஒரு 2 நிமிஷம் பேசினார். கரெக்டாக பேசி முடிச்சிட்டார். அவர் பசங்களை பார்க்க வந்தார், பசங்களை பார்த்தாரு, போனார். எக்ஸ்ட்ரா பொதுஜனம் வந்தாங்க, பொதுஜனம் ரோட் ஷோவில் மீட் பண்ணார். அந்த அந்த விஷயம் கரெக்டாக நடந்தது. அந்த மீட்டிங்கான மெயின் அஜெண்டா, அந்த கான்ஃபரன்ஸ் வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ்க்காக அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங், அது பர்ஃபெக்டாக நடந்தது. அவருக்கோட இதுக்கு வந்து உட்காரணும், கடைசி வரைக்கும் உட்காரணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ட்ரைனிங் அவர் எடுக்கல, பசங்களுக்காக ட்ரைனிங் எடுக்கப்படுது. ஆனால் அவர் வந்து உட்காந்தார். அதோட கமிட்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்து உட்காரனால அந்த பசங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் உருவாகும் இல்லையா, அதையும் நம்ம லேசாக தள்ளிட முடியாது. இது எல்லாமே ஏன் நடக்குதுன்னா, ஒரு மெயின் பயம். இது நாள் வரைக்கும் எந்த கட்சி ஆரம்பித்தாலும் உங்களுக்கு பூத்தில் முதல்ல ஆள் இருக்குதா, அந்த கேள்வி வரும். ஃபைனலாக அங்கே தான் நிற்கும். நம்ம ஒருத்தனை வீக்கெண்ட் பண்ணோம்னா என்னென்னமோ அஸ்திரம் பயன்படுத்துவாங்க. கடைசியில் எலெக்ஷன் நேரத்தில் உங்கள் பூத்தில் முதல்ல போகிறதுக்கு ஆள் இருக்குதாப்பான்னு கேட்பாங்க. அதை தான் முதல்ல உடைக்கிறாரு இவர். அதை பிளான் பண்ணி கரெக்டாக, அது சும்மா வந்து உடைக்கல. யாரோ ஒருத்தரை வந்து கட்சியில் இருக்கிற ஒரு உறுப்பினரை தூக்கி போடலை, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. என்ன பண்ணணும், அடுத்த 1 இயருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு ட்ரைனிங் கொடுத்து அது அவங்களுக்கு டேட்டாவும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் வெளியிருந்து வந்திருக்காங்கன்னா கூட அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, முதலமைச்சர் பண்ணுற மாதிரி விளம்பரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. டேட்டா எடுக்கிறதுக்கும் அந்த சிஸ்டமை ஒர்க் அவுட் பண்ணி ஒரு புக்லெட்டாக மாதிரிலாம் ரெடி பண்ணுறாங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு வேணும்னு அவர் சொல்கிறாரு, அவங்க அதை ப்ராப்பராக ஒரு சிஸ்டமாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதை ஒவ்வொருத்தையும் தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து பண்ணிட்டு இருக்க முடியாது, அதுக்காகவே உள்ள ஆள் கொண்டு வர்றாரு. அதை நான் வந்து ஒரு மாஸ்டர் மூவாக தான் பார்க்குறேன். டேட்டா வந்து ரொம்ப குரூஷியல். அரசியல் ஒரு 50 வருஷம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கலாம், ஆனால் அதுவே மறந்துடும். சும்மா அடிச்சுடுவாங்க 1960 நாங்கள் இதை பண்ணோன்ட்டு. ஆனால் டேட்டா போய் பார்த்தோன்னா அது தப்பாக கூட இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இதெல்லாம் வந்து பொய்யாகாத டேட்டா. அதுக்குன்னே ஒரு டீம் உட்காந்து எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி செஞ்சு அதுக்கு வந்து அந்த பசங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த டேட்டா ரொம்ப வேல்யூபிள். இத்தனை பேருக்கு போய் டேட்டா சேரும் போது அதோட வலிமை அதிகம். இன்றைக்கி இருக்கிற பூத்தில் இருக்கிற ஏஜென்ட்ஸ்க்கு, மற்ற கட்சியில் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 பேருக்கும் சரி, அந்த பூத்தில் இருக்கிற விஷயங்கள் தெரியலாம், அவங்க அதில் வந்து கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஓவரால் டேட்டா அவங்க கையிலலாம் இருக்காது. அதையே இங்கே கொடுக்குறாங்க, அந்த டேட்டாவை கொடுத்துட்றாரு. அது பெரிய வலிமை. அதை பயன்படுத்துறதுக்கு என்ன வழிமுறையும் சொல்லி கொடுக்குறாங்க. அது இளைஞர்களுக்கு நேச்சுரலாகவே நல்லா சீக்கிரம் கற்றுக்கிறதுக்கான தன்மை இருக்கும். அதை கற்றுப்பாங்க, அதை செயல்படுத்துவாங்க. ஒரு பெரிய ரிஃப்ளெக்ஷன் எலெக்ஷன் நேரத்தில் அது தெரியும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.